முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னுடைய தயாரிப்பாளர். ஒரு 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 நாள் என்னை கூப்பிட்டு கதை கேட்டார். கேட்டதுக்கு பிறகு ஒரு நாளைக்கு திடீர்னு ஃபோன் போட்டு அப்படியே சைலண்டாக விட்டுட்டாரு. ஒரு கதை கேட்குற டைம்லேயே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 சிகரெட் பிடிச்சார். என்னால் வார்த்தை இல்லை வடிவே, நான் திருப்பி அப்புறம் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஒரு நாளைக்கு திடீர்னு எனக்கு அழைப்பு வந்துச்சு. நான் போன உடனே அவர் முதல் கேட்ட கேள்வி இதுதான், நீ சொன்ன கதையை உன்னால் அப்படியே எடுக்க முடியுமான்னு கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு டைமும் அவகாசமும் கொடுத்தா இந்த படத்தை அப்படியே எடுப்பேன். அதே மாதிரி ரஷ் பார்த்தாங்க. பார்த்த உடனே முதல்ல கட்டி பிடிச்ச ஆளும் அவர் தான். இதெல்லாம் என்னையும் என்னை சார்ந்தவர்களுடைய உழைப்பின் வேர்வை அந்த படத்தில் தெரிஞ்சதுதான் காரணம். உண்மையிலே வந்து இது ஒரு உண்மை சம்பவம். அது வந்து வடிவுடையானோட ஊரில் நடந்த சம்பவம் தான் சொல்லி தான் பண்ணார். அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி நாங்கள் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் அது சினிமா தன்மை இல்லாத அந்த ஒரிஜினாலிட்டி கெடாமல் அழகாக பண்ணியிருக்கோம். இந்த ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது ஒரு ப்ரொடியூசராக நான் இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு இந்த ப்ராஜெக்டை ரொம்ப லவ் பண்ணி இந்த ப்ராஜெக்டை பண்ணியிருக்கோம். அதேமாதிரி அவர் ஃபஸ்ட்டு கதை சொன்னதுக்கப்புறமா இது 100% ஓகே வடிவு, இதை நீ கதை சொல்கிற அளவுக்கு ஸ்க்ரீன் பிளேயில் ஸ்க்ரீனில் கொண்டாந்துருவியா அப்படின்னு கேட்டேன். ஆனால் நீங்கள் கேட்குறது கரெக்டாக, பட் எனக்கு இந்த எல்லா படங்கள் போகிற மாதிரி இந்த 45 நாள் முடிக்க 50 நாளில் முடிக்க அந்த மாதிரி எனக்கு கெடு வைக்காதீங்க. ஓப்பனாக சொல்லிட்டார், கெடு வைக்காதீங்க. எனக்கு வந்து நிச்சயமாக நீங்கள் வந்து என்னோட 1 year இருக்கணும், என் கூட இருக்கணும். நான் என்னென்ன சொல்லணும் அதை செய்யுங்க தயவுசெய்து. இந்த பட்ஜெட்டு இவ்வளோதான், இந்த ஹீரோ இப்படி தான் அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது. நானும் ஓகே, நான் ஒரு 1 week நான் சொல்கிறேன் வடிவு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். இந்த பார்த்தீங்கன்னா நைட்டெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் பயங்கர. இந்த கதை வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. ஏன்னா நிறைய படங்கள் பார்க்குறோம், பட் பாதிக்கிற படங்கள் வந்து ரொம்ப கம்மி தான். மனசை பாதிக்கிற படங்கள் வந்து ரொம்ப கம்மி தான். அப்போ அந்த வழியில் பார்க்கும்போது இது கதை கேட்கும் போதே ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா இது அழகாக ஸ்க்ரீனில் அப்படி கொண்டாந்து நிறுத்தினோம்னா எப்படி இருக்கும்ன்ற ஒரு ஃபீலிங் எனக்குள்ளே வந்துச்சு. நான் அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல் ஸ்கிரிப்டு. கதை அமைப்பு, பதிவு செய்யப்பட்ட நாட்கள், அதெல்லாம் தாண்டி இந்த படத்துக்கான செலவு, அதாவது ஒரு செட்டு போட்டுடலாம், ஒரு மெகா செட்டு போட்டுட்டு அங்கே ஷூட் பண்ணிடலாம். ஆனால் ஒரு ஏரியாவே, ஒரு நகரத்தையே, ஒரு கிராமத்தையே, இல்லை அந்த ஒரு 4 ரோடையே இப்படித்தான் அந்த இடம் இருந்தது, அதே மாதிரி அந்த இடம் உருவாக்கப்படணும், அதை உருவாக்கப்பட்ட மாதிரி தெரியவும் கூடாது. உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயம், ஒரு கால்வாய் பக்கத்தில் லொக்கேஷன், குறிப்பிட்ட நாட்களில் தான் அந்த கால்வாயில் தண்ணி வரும். அதுக்கப்புறம் அந்த இதை மூடிடுவாங்க. அப்புறம் அந்த கால்வாயில் தண்ணி இருக்காது. அதுக்காகவே 4 தடவை அந்த லொக்கேஷனில் போய் ஷூட் பண்ணிடுவோம். அந்த கால்வாயில் தண்ணி வர நாட்கள், ஏன்னா அதுதான் கண்டினியூட்டி. பகல் டே எஃபெக்ட், நைட் எஃபெக்ட் எல்லாமே வந்து அங்கே போய் ஷூட் பண்ணியிருக்கோம். இது மாதிரி இயக்குனர் வந்து அவர் சொல்கிற விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தது. தம்பி வெட்டோதி சுந்தரம் இப்படி வாழ்ந்தான்ற அந்த உணர்வு வந்து பிகினிங் டு எண்ட் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அது பதிவு பண்ணுறதுக்கு எனக்கு இதெல்லாம் தேவைப்படுதுன்னு சொன்னார். அதனால் நானும் டேட்ஸு அது இது அதை பற்றிலாம் கவலைப்படாமல் அப்படியே அந்த உணர்வோடே ட்ராவல் ஆகிட்டேன் அவரோடவே. குறிப்பாக சொல்கிறதுக்கு என்னை சார்ந்திருந்த டெக்னீஷியன்ஸ், வைரமுத்து சார் தான் இந்த படத்துடைய இசை. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அவர்கிட்ட இந்த ஸ்கிரிப்டோட அடித்தளத்தை சொன்னதுக்கு அவர் உடனே சொன்ன விஷயம் இதுதான். சில படங்களுடைய கதைகளை கேட்ட உடனே நமக்கே உந்து சக்தியில் பாட்டு வரும் வடிவு. எனக்கு இந்த படத்துடைய ஸ்கிரிப்ட் கேட்டதுக்கு பிறகு எனக்கே பாட்டு வருதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டியூன் போட்டார். தம்பி வெட்டோத்தி சுந்தரம் கற்பனையில் பிறந்த கதை அல்ல, வாழ்க்கையின்
உண்மை சம்பவம், நிகழ்ந்த வரலாறு, அது கலையாகி இருக்கிறது. இயக்குனர் வடிவுடையான் அந்த வாழ்க்கையை கலைப்படுத்தி இருக்கிறார். அந்த கலை நகைச்சுவை பேசுகிறது, தத்துவம் பேசுகிறது, வாழ்வின் வழி சொல்லுகிறது, உண்மை பேசுகிறது, ஒப்பனை இல்லாத மனிதர்களின் முகங்களை இந்த மண்ணுக்கு அறிமுகம் செய்கிறது. ஒரு வித்தியாசமான கதைக்களம், ஒரு வித்தியாசமான கேரக்டரைசேஷன் அண்ட் ரொம்ப ஆழமான ஒரு கேரக்டரைசேஷன் சொல்லுவேன் நான் அந்த மாதிரி. அண்ட் பேசிக்காக கரண் மேலே எனக்கு எப்பவுமே ஒரு நல்ல அபிப்பிராயம். ஒரு நல்ல நடிகர், ஒரு சரியான என்ன சொல்ல சரியான கேரக்டர்ஸில் அவர் கிடைச்சது இத்தனை இருந்தாலும் அதை வந்து சிறப்பாக செய்யணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு திறமைசாலி. அவருக்கு தகுந்த ஒரு கேரக்டர் இந்த படத்தில் ஆஸ் அ ஹீரோ கிடச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். நான் இது வந்து அவருடைய வெற்றி படங்கள் வரிசையில் முன்னே நிற்கும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். கருவறை தொடங்கும் இடம். மனிதனாக பிறந்த ஒவ்வொரு மனிதனாக பிறந்த எல்லாருமே, தமிழ் தெரிந்த எல்லாருமே ஒரு தடவை இந்த பாட்டு கேட்கணும். ஏன்னா வாழ்க்கையுடைய சைக்கிள் என்ன, மனித வாழ்க்கையோட சைக்கிள் என்னன்றது வந்து நிறைய பெரிய பெரிய கவிஞர்கள், புலவர்கள், சிந்தனாவாதிகள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க மனித வாழ்க்கையை பற்றி. ஆனால் கவி பேரரசர் வந்து உண்மையிலே கவி பேரரசர் தான்றதை வந்து இந்த சாங்கில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அந்த சாங்கை கேட்டு உச்சி கொட்டாதவங்க, மனசை தாக்காதவங்க, அடாடா எவ்வளவு, அதாவது அந்த வாழ்வியல் அவ்வளோ பிரமாதமாக சொல்லியிருக்காரு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் இதில் ஒரு சிறப்பு இசையை அமைத்திருக்கிறார். தனது ஹார்மோனியத்தை தெற்கு நோக்கி திருப்பி இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் குமரி மாவட்டம் என்பது மலையாளமும் தமிழும் கலந்து நனைந்த ஒரு கலவையான ஒரு கலாச்சாரம். அதற்கென்று தனி மிட்டுக்களும் தனி வார்த்தைகளும் விட்டு நிரப்பி இருக்கிறோம். இது ஒரு ஆக்ஷன் படம் தான், இது ஒரு வாழ்வின் வழிதான். ஆனாலும் கூட இந்த வாழ்க்கைக்கு மத்தியில் தத்துவங்களும் இறைக்கப்பட்டிருக்கின்றன. கருவறை தொடங்கும் இடம், கல்லறை முடியும் இடம் என்று ஒரு பாடல் இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கிறது. ஒரு துள்ளலான ஒரு படத்தில், ஒரு ஆக்ஷன் படத்தில் அழகான தத்துவ பாடல்களும் இடம்பெற்றிருப்பது இந்த படத்திற்கு என்று வடிவுடையான் வழங்கி இருக்கிற ஒரு வாய்ப்பு என்றே சொல்ல வேண்டும். என்னுடைய 2 மிகப்பெரிய ஆசை இந்த படத்தினுடைய பாடல்களில் நிறைவேறி இருக்கு. ஒன்று, கவி பேரரசு வைரமுத்து அவருடைய வரிகளுக்கு நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டது. இன்னொன்று, நான் ரொம்ப ரொம்ப ரசிக்கிற அவருடைய ஃபேன் நான், வித்யாசாகர் சார், இசையமைப்பாளர் வித்யாசாகர் சாருக்கு நான் மிகப்பெரிய ஃபேன். அவருடைய மியூசிக் டைரக்ஷனில் எனக்கு சாங்ஸ் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன், வைரமுத்து சாருடைய வரிகள் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் ரெண்டுமே எனக்கு இதே படத்தில், ஒரே படத்தில் நடந்துருச்சு. என்ன அப்புறம் உங்க லெஃப்ட் உங்க ரைட்டு வரணும், நல்லா போகணும் வசந்தி, ரொம்ப நல்லா பண்றேன்.